அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோஸா அப்லோட் பண்ணியாச்சு. இதில ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஒவ்வொரு லெசன் வைஸா குடுத்துருக்கோம். நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நிச்சயமா ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. ஏன்னா மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சரிங்களா? காலாண்டு, அரையாண்டு எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸாக நடந்தாலும் கூட ஒவ்வொரு அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வச்சுருந்தாலும் மோஸ்ட்லி காமனாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்னு ஒரு சில இதெல்லாமே இருக்குது. அது எல்லாமே எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதே போல் ஃபிசிக்ஸுக்குள்ள இந்த கொஷின்ஸும் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது ரிவிஷனில் நடந்த கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் 1 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சுருங்க. ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பு பண்ணுறது, மார்க்ஸ் வராமல் போகிறது, நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எல்லாமே 1 மார்க்ஸில் தான். அதே போல் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி 70 to 80% நீங்கள் புக் பேக் படிங்க சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இன்டீரியர்னால் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இன்டீரியரில் கேட்பாங்க 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 3 மார்க்ஸும் எல்லாமே இன்டீரியராக கேட்க மாட்டாங்க. அதனால் 80 to 70% புக் பேக் படிங்க. மீதி 30% பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே படிங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியராக நிறையா படிச்சுட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியல. அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த இதெல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.